இயக்குனர் பாலா இயக்கத்தில் வணங்கான் திரைப்படத்தில் நடித்த அனுபவம் குறித்து நடிகர் அருண் விஜய் தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலை தற்போது பார்க்கலாம். To all the Tandi TV viewers, this is Karishma here. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணங்கான் படத்துடைய நாயகனுமான சிரிப்பழகனுமான அருண் விஜய் சார் நம்ம கூட இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஹாய் சார். ஹாய். இந்த 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு ஒரு மேசிவ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து இந்த லெஜெண்டரி டைரக்டர் பாலா படத்துடைய ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப நாள் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது. ஸோ இந்த 2025 ஸ்டார்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஹவ் யூ ஃபீல்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பல நாள் ட்ரீம் இன்னைக்கு நினைவாக போகுது. ஆடியன்ஸை வந்து அதுவும் பொங்கல் திருநாளில் அதுவும் பாலா சார் படத்தோட வரோம் அப்படின்னும் போது அவர் கூட அவரோட படத்து மூலிமா வரோம் மக்களை சந்திக்க போகிறோம் போது ரொம்ப சந்தோஷம். ஸோ பாலா சார் வந்து ஜென்ரலாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாருமே, பாலா சார் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அவர் வந்துட்டு அந்த கேரக்டர் வரணும் அப்படிங்கிறதுக்காக அடிப்பார் அப்படி இப்படின்லாம் கேட்பாங்க. பட் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு இவ்வளோ படைப்புகளை கொடுத்த ஒரு கலைஞர் அப்படி பண்ணுறதுல தப்புன்னு நினைக்கிறீங்களா? சரி, அடிக்கலாம் மாட்டார். அவர் என்ன மனசில் வச்சுருக்காரோ அதை வர வரைக்கும் அதை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவார். ஸோ மேபி டேக்ஸ் நிறைய வாங்கலாம். பிகாஸ் அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு நம்ம அந்த ஆர்டிஸ்ட் புரிகிற வரைக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து இட் வாஸ் நாட் தட் டிஃபிகல்ட் பிகாஸ் மேபி இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஸோ மெனி டைரக்டர்ஸ், காட்ஸ் பிளெஸ்ஸிங் லைக் மகிழ் சார், மணிரத்னம் சார், கௌதம் சார், இவங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு இங்கே வந்து எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பலமாக அமைஞ்சுது. இன்னும் அவரை எனக்கு புரிஞ்சிக்கக்கூடிய ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டை எனக்கு கொடுத்தது. ஸோ ஐ திங்க் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் இப்போ என்ன விஷன் வச்சுருக்காரோ அது ஒரு கிரியேட்டராக அது அவர் கொண்டு வர்றதுக்கு அவர் முயற்சிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஐ திங்க் ப்ளஸ்ஸு வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு தான். ஸோ உங்களை வேறு மாதிரியாக காட்ட போகிறாரு, இல்லை உங்களை வந்து நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்த உங்கள்கிட்டேருந்து கொண்டு வர போகிறாரு. ஸோ வேறு ஒரு வேர்ஷனை உங்கள்கிட்டேருந்து அவர் ஒருத்தர் கொடுக்குறான்னு அப்படியே நம்ம சரண்டர் ஆயிடணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பாலா சார் வாஸ் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் அது எனக்கு அதோட எனக்கு மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. ஸோ பாலா அவர்களுடைய படம் அப்படின்னாலே ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு ஹீரோ இன்ட்ரோ சாங் இருக்காது, ஒரு ஐட்டம் சாங் இருக்காது, அது முக்கியமாக வந்துட்டு ஒரு 10 பேர் வச்சு பறக்க விடுற மாதிரி ஒரு ஃபைட் இருக்காது. அண்டு நார்த் இந்தியன் கேர்ள், நோ மேக்கப் லுக், அந்த மாதிரி நிறைய ஸ்டீரியோடைப் பிரேக் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். அப்படி இருக்கக்கூடிய அவரை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப் பிரேக் பண்ணுறது நிறைய நெகட்டிவுமே வருது. பட் நீங்கள் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்டர் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம எதிர்பார்த்து தானே உள்ளே போகிறோம். பாலா சார்னாவே நம்மளை அப்படியே கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வேறு ஒரு டைமென்ஷனில் மக்கள்கிட்ட காமிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ப்ளஸ் அது வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு நடிகனாக எனக்கு கிடச்சிது. எப்படி ஒரு கேரக்டருக்குள்ளே ஒரு ஆழமாக போய் அதை வந்து அப்படியே உள்வாங்கிக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுறதுன்னு இருக்குல்ல. அண்ட் ப்ளஸ் நம்ம பண்ணாத ஒரு விஷயம். அண்ட் அதில் நிறைய டேக்அவேஸ் இருந்தது. படம் முடிச்சுட்டு ரொம்ப எமோஷ்னல் கனெக்ட் நிறைய இடத்துல எனக்கு படம் பண்ணும் போது எனக்கு இருந்தது. இட் வாஸ் அ லவ்லி ஜேர்னி. இந்த பாலாசர் கூட அந்த ட்ராவலே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அஃப்கோர்ஸ் நிறைய டஃப்பான சுச்சுவேஷன்ஸும் படத்தில் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி வி ஹட் கம் அவுட்னு படம் பார்க்கும்போது அது எதுவுமே நமக்கு தெரியல, அந்த கஷ்டங்கள்லாம் எதுவுமே தெரியல. இட் வாஸ் லைக் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ஆடியன்ஸ் டு விட்னஸ் இட். ஸோ பாலா சாரோட ஒரு படத்தில் நடித்தாலே வந்துட்டு மற்ற எந்த படத்தில் வேணாலும் நீங்கள் நடிச்சிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அவருடைய கேரக்டர் அந்த படத்தை முடிச்சுட்டு வந்தாலும் அந்த இம்பேக்ட் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபீல் நீங்கள் பண்ணீங்களா? நிச்சயமாக கதை சொல்லும் போதே என்கிட்ட சொன்ன விஷயம், அருண், இந்த கதாபாத்திரத்துக்குள்ளே நீங்கள் ட்ராவல் ஆகிட்டு இந்த படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் உங்களுக்கு அந்த பேக்கம் இருக்கும் அப்படின்னாரு. நிஜமாக அது இருந்தது தான். ஸோ இட் டுக் மீ சம் டைம், பட் ஐ என்ஜாய்ட் இட். பிகாஸ் எப்போ நம்ம ஒரு புது விஷயத்தை நம்ம பண்ணுறோமோ அதுக்கு ஒரு நடிகனாக நமக்கு கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுலேயுமே இல்லை. ஸோ அது இந்த படத்தில் எனக்கு கிடைச்சது. வணங்கான் ட்ரெய்லர் பார்க்குறப்பவும் சரி, அண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லுக் பார்க்குறப்பவும் சரி, இயற்கை படத்துக்கு அப்புறமா அருண் விஜய் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த படத்தில் பார்க்க முடியுது. ஸோ வந்துட்டு இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் என்னவாக இருக்கும்? முழுமையாக நான் சொல்ல முடியாது, பட் இட் இஸ் அ வெரி எமோஷனல்
கம் வேரிடு எமோஷன்ஸ் இருக்கும் படத்தில் இந்த கேரக்டர். பிகாஸ் பாடி லாங்குவேஜில் இருந்தாலும் அவங்க லுக் வைஸும் சரி ரொம்ப எமோஷ்னலாக எல்லோரும் கனெக்ட் ஆவாங்க இந்த படத்தில். ஸோ எல்லோரும் இந்த கேரக்டர் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. தட்ஸ் ஹவ் ஐ ஃபீல். ஏன்னா பாலாசரோட ஸ்கிரிப்டில் எல்லாமே வந்து அவரோட முக்கியமான கதாபாத்திரங்களுக்கெல்லாம் ஒரு தனித்துவமாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள். அது இந்த படத்துலேயும் அது இருக்கும். ஸோ ஐ திங்க் ஆடியன்ஸ் வில் லவ் வாட்சிங் மீ இன் திஸ் கைண்ட். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.